அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவரையும் செந்தில் கல்வியியல் கல்லூரி அன்புடன் வரவேற்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறது. எம்எட் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நமது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2 ஆண்டுகளையும் செமஸ்டர் அடிப்படையிலே இந்த படிப்பினை 2020-21 கல்வியாண்டில் துவங்கியிருக்கிறார்கள். அதன்படி நமது தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் வடிவமைத்துள்ள பாடத்திட்டம் மற்றும் அதற்கான ரெகுலேஷன்ஸ் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் காண இருக்கிறோம். இது இந்த எம்எட் 2 ஆண்டு படிப்பானது அண்டர் தி சிபிசிஎஸ் செமஸ்டர் பேட்டர்னை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் வாயிலாக பார்க்கிற பொழுது இந்த முதுநிலை கல்வியியல் எதற்காக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், நம்மளுடைய கல்வி தகுதிகளை மேம்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் நம்மளுடைய கல்வி ஆற்றலை மேம்படுத்தி கல்வியல் சார்ந்த நுட்பங்களையும் கற்றல் கற்பித்தலிலே இருக்கக்கூடிய நுட்பங்களையும் உயர் பதவிகளுக்கு செல்வதற்கான முதல்வர் ஒரு சிறந்த கல்வியாளராகவும், ஒரு களத்திட்ட வடிவமைப்பாளராகவும், ஒரு கல்வி வடிவமைப்பாளராகவும், ஒரு நல்ல நிர்வாகியாகவும், கல்வியலில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள், பல்வேறு கொள்கைகள், கோட்பாடுகள் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அதை பற்றி பகுப்பாய்வு செய்வதற்கும் இந்த முதுநிலை கல்வியல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் வகையிலே இந்த புதிய பாடத்திட்டமானது உங்களுக்கு சிபிசிஎஸ் செமஸ்டர் முறையிலே உங்களுக்கு வடிவமைத்திருக்கிறார்கள். அதன்படி நீங்கள் 2 ஆண்டுகள் இந்த அமைப்பின் அடிப்படையிலே நீங்கள் கல்வி கற்க இருக்கிறீர்கள். இந்த எம்எட் படிப்பதால் என்னென்ன விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிற பொழுது, ஒரு நல்ல ஆசிரியருக்கான அந்த திறன்களை உங்களால் மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த முதுநிலை கல்வியல் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். அதுபோல கல்வியினுடைய அமைப்பு, கல்வியினுடைய தத்துவங்கள், சமூகம் சார்ந்த கல்வி போன்றவற்றினுடைய அடிப்படை தன்மைகள் மற்றும் கல்வியில் இருக்கக்கூடிய பயிற்சிகள், கல்வியில் இருக்கக்கூடிய நுட்ப முறைகளை பற்றி உங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். உளவியல் ரீதியான பயிற்சிகளை எவ்வாறு நம் மாணவர்களுக்கு வழங்கலாம், உளவியல் ரீதியான கற்பித்தலை எவ்வாறு நாம் கொண்டு செல்லலாம், மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் அறிவுரை போன்ற பயிற்சிகளை நாம் எவ்வாறு வழங்கலாம் போன்ற விடயங்களை இந்த கல்வி முறையிலே நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதுபோல தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், கருத்தாக்கம், பாட வடிவமைப்பு மற்றும் முதல்நிலை கல்வி, 2ஆம் நிலை கல்வி, கலைத்திட்டம் சார்ந்த வடிவமைப்புகள், கலைத்திட்ட உருவாக்கம், கற்றல் வளம், கல்வி வளம் போன்றவற்றையெல்லாம் இந்த முதுநிலை கல்வியியல் படிப்பதன் வாயிலாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதுபோல ஒரு பாடத்திட்டத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும், ஒரு பாடப்புத்தகத்துடைய தன்மைகள் என்ன,
எவ்வாறு கலைத்திட்ட உருவாக்கத்தில் நாம் என்னென்ன விதிமுறைகளை கையாள வேண்டும் போன்ற விடயங்களையும் இந்த முதுநிலை கல்வியில் படிப்பதால் உங்களால் தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். அதுபோல ஆய்வு பற்றியான முழு தன்மைகளையும், ஒரு ஆய்வை எந்த நோக்கில் கையாள வேண்டும், ஆய்வுக்கான வடிவமைப்புகள், ஆய்வுக்கான உருவாக்கங்கள், ஆய்வுக்கான கருவிகள் போன்றவற்றை எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும், அந்த ஆய்வுகளை எவ்வாறு மதிப்பிடப்பட வேண்டும், அந்த மதிப்பீடுக்கு என்னென்ன மாதிரியான கணக்கீடு முறைகளை நாம் கையாள வேண்டும் போன்ற விடயங்களையும் இந்த 2 ஆண்டு முதுநிலை கல்வியிலே அறிந்து கொள்ளலாம். அதுபோல என்னென்ன பயிற்சிகள் இருக்கின்றன, என்னென்ன கல்வியல் சார்ந்த அளவீடுகள், கல்வியல் சார்ந்த பயிற்சிகள், கல்வியல் சார்ந்த மதிப்பீடுகள் என்னென்ன இருக்கின்றன என்பதனை இந்த புதிய பாடத்திட்டம் சிபிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக இந்த 2 ஆண்டுகளில் நாம் அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஒரு நல்ல கல்வி திட்டமிடலாளராக, ஒரு கல்வி நல்ல நிர்வாகியாக, ஒரு கல்வி நல்ல மேலாண்மை செய்யக்கூடியவராக, அதை மேற்பார்வை செய்யக்கூடியவராக, நல்ல ஒரு ஆராய்ச்சியாளராக, ஒரு நல்ல கல்வியிலே நல்ல திறமாய்ந்தவராக வள வருவதற்கு இந்த 2 ஆண்டு கல்விகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனையும் மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடும். அதுபோல மாணவர்களுடைய திறனை அளவறிந்து, மாணவருடைய திறனை மேம்படுத்தி, கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இடர்பாடுகளையும் நீக்குவதற்கு இந்த பாடத்திட்டங்கள் உங்களுக்கு முழு தன்மையும் மாற்றி அமைப்பதற்கு ஏதுவாக அமையும். அதுபோல கல்வியல் சார்ந்த பல்வேறு கொள்கைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கொள்கைகளும் இந்த சமுதாயத்தில் என்னென்ன மாதிரியான பிரதிபலிப்புகளை கொடுத்திருக்கின்றன, அதுபோல கல்வியிலே என்னென்ன மாதிரியான ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும், அந்த ஒழுக்கங்களை எந்தெந்த நுட்ப முறையிலே நம் மாணவர்களுக்கு அளிக்கலாம் போன்ற விஷயங்களையும், தகவல் தொழில்நுட்பத்தை உட்புகுத்தி எவ்வாறு கல்விகளை நாம் கற்பிக்கலாம் என்கின்ற விடயங்களையும், குழந்தை கல்வி, குழந்தைமய கல்வி மற்றும் குமரப்பருவ கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்களுக்கு நாம் எவ்வாறு கல்வியிலே அவங்களுக்கு போதிக்கலாம் போன்ற விடயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். சிறப்பியல்பு குழந்தைகளுக்கு நாம் எவ்வாறு கல்விகளை நாம் சொல்லித்தரலாம். அதுபோல களப்பயணங்கள், ஆராய்ச்சியினுடைய வெவ்வேறு முறைகள் போன்றவற்றினை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த 2 ஆண்டு பாடத்திட்டங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பாடத்திட்டம் உங்களுக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். ஆக மாணவர்களே, மிகப்பெரிய ஒரு திறன் படைத்த வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பாடத்திட்டமானது உங்களுடைய ஆசிரியர் பணியை மென்மேலும் சிறப்பதற்கு, மென்மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த பாடத்திட்டம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதான பாடத்திட்டமாக அமைந்திருக்கின்றன. நமது பல்கலைக்கழகத்தினுடைய இந்த முதுநிலை மாணவர்களை எந்த அடிப்படையிலே சேர்க்கிறார்கள் என்று பார்த்தால், இதற்கு கல்வி தகுதி என்பது இளங்கலை கல்வியியல் படித்திருக்க வேண்டும், அல்லது இன்டகிரேட் கல்வியல், ஒருங்கிணைந்த கல்வியியல் படித்திருக்கப்பட வேண்டும். அதாவது பிஎட் இளங்கலை கல்வியியல், இல்லை ஒருங்கிணைந்த கல்வியலாக சொல்லப்படுகின்ற பிஏ பிஎட், பிஎஸ் பிஎட் அல்லது டிஇஎல்இடி என்று சொல்வார்கள், டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் போன்ற படிப்புகள் படித்திருந்தால் இவர்கள் இந்த முதுநிலை கல்வியில் சேர்வதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். பிஎட், பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், டிஇஎல்இடி
டிஇஎல்இடி பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்று சொல்வார்கள். டிஇஎல்இடி என்பது டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்பது டீச்சர் ட்ரைனிங் சாரும் அவர்கள் இதை பயில முடியாது. பிஇஎல்இடி பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவர்களும் இந்த எம்எட்லே பயின்றலாம் என்பது இந்த எலிஜிபிலிட்டி ஆஃப் அட்மிஷன்ஸ் என்கிற மூடிலே நம்மளுடைய பல்கலைக்கழகம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த எம்எட் பயிலுவதற்கான கால அளவு என்பது 2 ஆண்டுகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த 2 ஆண்டு என்பது சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் மூலமாக 4 செமஸ்டர்களாக பிரித்து அதன் அடிப்படையிலே இவர்களுக்கு பாடத்திட்டங்கள் வழங்கியிருக்கிறார்கள். 2 ஆண்டு என்பது 4 பருவ தேர்வுகளை உள்ளடக்கியிருக்கும். 2 ஆண்டுக்குள் அந்த 4 பருவ தேர்வுகளையும் தோய்வின்றி முடிக்க வேண்டும். ஒருவேளை அதில் தோல்வியுற்றால் 1 வருடம் அவகாசம் தருவார்கள். 3ஆம் ஆண்டுக்குள் அந்த தேர்வை எழுதி முடித்துவிட வேண்டும். எந்த பருவத்தில் தோல்வியுற்றிருக்கிறோமோ அந்த பருவத்தில் உள்ள தேர்வை எழுதி முடித்துவிட வேண்டும் என்பதுதான் கால அளவாக பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிறது. ஆக இந்த முதுநிலை கல்வியினுடைய கால அளவு என்பது 2 ஆண்டு. ஒருவேளை தோல்வியுற்ற மாணவர்களுக்கு கூடுதலாக 1 ஆண்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த முதுநிலை கல்வியியலிலே எந்தெந்த செயல்பாடுகளை கொண்டு இயங்குகின்றன என்று பார்த்தால், பல்கலைக்கழகம் இந்த 2 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள் பாடத்திட்டத்தை. ஒன்று பர்ஸ்பெக்டிவ் கோர்ஸ் என்று சொல்வார்கள். 2ஆவதாக டூல்ஸ் கோர்ஸ், 3ஆவது டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ், 4ஆவது ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், 5ஆவது ஸ்பெஷலைசேஷன் தீமாட்டிக் கோர்ஸ் என்று பிரித்திருக்கிறார்கள். இந்த 5 பகுதிகளை உள்ளடக்கி தான் 4 பருவத்திற்கான பாடத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அது என்னென்ன என்பதை நாம் பார்ப்போம். பர்ஸ்பெக்டிவ் கோர்ஸ் என்பது 4 பருவத்திற்கும் 2 பேப்பர்கள் கம்பல்சரி வரும். 4 2 8 பேப்பர். அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய கிரெடிட்ஸ் அவர் என்பது 22 ஹவர்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல டூல்ஸ் கோர்ஸ் என்பது 4 பருவத்திற்கும் கண்டிப்பாக ஒரு பாடம் இருக்கும். பர்ஸ்பெக்டிவ் கோர்ஸை பொறுத்தளவுல 2 சப்ஜெக்ட் ஒவ்வொரு செமஸ்டர்ல இருக்கும். அப்ப 4 செமஸ்டர் 4 2 8. இப்போ டூல்ஸ் கோர்ஸை பொறுத்தளவுல 4 செமஸ்டர்லயும் ஒரு டூல் கோர்ஸ் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸில் பொறுத்தளவில் ஏதாவது ஒரு பருவத்திற்கு ஒரு பேப்பர் என்கிற முறையில தான் அமைத்திருக்கிறார்கள். அதுபோல ஸ்பெஷலைசேஷன் தீமாட்டிக்கு பொறுத்தளவில் 4 பருவத்தில் ஏதே 2 பருவத்தில் இந்த 2 பேப்பர்கள் வரும். இது இல்லாமல் ஆய்வறிக்கை தயார் செய்ய வேண்டும். டிசர்டேஷன் ப்ராஜெக்ட் தயார் செய்ய வேண்டும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கின்றன. அதுபோல ஆன்லைன் கோர்ஸுகள் கண்டிப்பாக இந்த 2 ஆண்டு காலகட்டத்தில் மாணவர்கள் பயில வேண்டும் போன்ற விதிமுறைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த செமஸ்டர் வைஸா பார்க்கிற பொழுது மாணவர்கள் முதலாவது நீங்கள் பருவத் தேர்வை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். இந்த முதலாவது பருவத் தேர்வில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய என்னென்ன பாடங்களை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள் என்று பார்த்தால், முதல் பாடம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா, பர்ஸ்பெக்டிவ் கோர்ஸ் என்று சொன்னோம்ல, அதில் 2 பாடங்கள் உங்களுக்கு முதல் தேர்வில் கொடுத்திருக்கிறார்கள். அதை என்ன என்று பார்த்தால், ஒன்று ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கானமி ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா என்ற தாள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் பர்ஸ்பெக்டிவ் கோர்ஸில். 2வது அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி. இந்த 2 பேப்பர் பர்ஸ்பெக்டிவ் கோர்ஸில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ். இதில் அடுத்து டூல் கோர்ஸில் பார்க்கிற பொழுது ரிசர்ச் இன் எஜுகேஷன் ரிசர்ச். அடுத்த பேப்பர் பார்த்தீங்கன்னா
டீச்சர் எஜுகேஷன் பேப்பராக கொடுத்துருக்கிறது வந்து டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா எலிமெண்ட்ரி லெவல், டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா இன் செகண்டரி லெவல். இந்த 2 பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பரை அந்த கல்லூரி சூஸ் பண்ணி தரும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா செகண்டரி லெவல் நம்ம கல்லூரி உங்களுக்கு சூஸ் பண்ணி தரோம். ஏன்னா நீங்கள் எல்லாமே பிஎட் பண்ணதால நீங்கள் செகண்ட் கிரேட் டீச்சராக தான் நீங்கள் எல்லாமே பிடி டீச்சராக தான் போக போகிறீங்க. நீங்கள் ஆகியால் நீங்கள் செகண்டரி எஜுகேஷன்ஸ் தான் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு அதை தான் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு போகணும். நீங்கள் செகண்டரி எஜுகேஷன் தான் உங்கள் பிஎட்டுக்கான எலிஜிபிள் கோர்ஸ். ஆக அதை மையமாக வைத்து உங்களுக்கு இந்த டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம் வந்து டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா செகண்டரி லெவல் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து மொத்தத்துக்கு 4 பேப்பர் நீங்கள் இந்த முதல் பருவ தேர்வில் நீங்கள் எதிர்கொள்ள இருக்கிறீங்க. என்னென்ன பேப்பர்னு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒன்று ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கானமி ஆஃப் இன் இந்தியா. 2வது பேப்பர் வந்து அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி. 3வது பேப்பரு பேசிக் இன் எஜுகேஷன் ரிசர்ச்சு. 4வது பேப்பரு டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா செகண்டரி லெவல். இது 4ம் வந்து தியரி பேப்பர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் எழுத போகிறீங்க. இது இல்லாமல் டெசர்டேஷன் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. இது என்ன டெசர்டேஷன் ஒர்க்குன்னா ஆய்வறிக்கை ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். அதற்கு துவக்க நிலையாக இந்த முதல் செமஸ்டர் நம்ம பயன்படுத்திக்கணும். இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2 தலைப்புகள், ஆய்வுக்கான தலைப்புகள் 2 தலைப்புகளை நீங்கள் தேர்வு செய்து கொடுக்கணும். அதில் அந்த தலைப்பை வந்து உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி ஆசிரியர் கல்லூரியில் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த வழிகாட்டி ஆசிரியருடன் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நீங்கள் ஆய்வு சம்பந்தமாக 2 தலைப்புகளை அந்த ஆசிரியருடன் நீங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். அந்த தலைப்பை உங்கள் வழிகாட்டி ஆசிரியர் அந்த கல்லூரி முதல்வரிடம் அவர் கொடுப்பாரு. அந்த கல்லூரி முதல்வர் தலைமையில் அந்த ஆராய்ச்சி கமிட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி கமிட்டியில் அதை வந்து பல்கலைக்கழகத்திற்கு அதை அனுப்பி வைப்பாங்க. பல்கலைக்கழகம் அந்த 2 தலைப்புகளில் ஏதாவது ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து இந்த மீதி இருக்கக்கூடிய 3 பருவத்தில் நீங்கள் ஆய்வு செஞ்சு அதை இறுதி பருவமாக இருக்கக்கூடிய 4வது பருவத்தில் நீங்கள் அந்த ஆய்வு கட்டுரையை பல்கலைக்கழகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த செயல்பாடை தான் நம்ம டெசர்டேஷன் நம்ம சொல்கிறோம் நம்ம அதில். ஸோ இது இல்லாமல் ப்ராக்டிகம் ஆஸ்பெக்டாக ஒரு ஆஸ்பெக்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ராக்டிகம் ஆஸ்பெக்டில் என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா ஃபீல்டு இம்மர்ஷன் இன் த கோஆபரேட்டிவ் ஸ்கூல். இப்போ அந்த கோஆபரேட்டிவ் ஸ்கூலுங்கிறது வந்து ஒரு 10 days ஒர்க்கிங் டேஸ். இப்போ பிஎட் பசங்க வந்து ட்ரைனிங் போயிருக்காங்க. அந்த ட்ரைனிங் போகிற அந்த சூழ்நிலையில் அவங்க அங்கே கற்றல் கற்பித்தல் நிகழ்வெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அது வந்து அவங்க பிஎட் சார்ந்திருக்கக்கூடிய அது டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இங்கே இந்த முதுநிலை கல்வியில் இந்த கோஆபரேட்டிவ் ஸ்கூலில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருப்பார்கள். அந்த பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியில் கலைத்திட்ட வடிவமைப்பு எப்படி இருக்குது, கற்றல் கற்பித்தல் நிகழ்வு எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து எவாலுவேஷன் மோடு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் 2 வாரங்கள் சென்று 2 வாரத்தில் நீங்கள் உற்று நோக்கி ஒரு பதிவேடுகளாக நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணணும் எம்எட் பொறுத்தளவில். ஸோ அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் உங்களுடைய பல்கலைக்கழகம் வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. அதன்படி கல்லூரி உங்களுக்கு விரிவாக அது விளக்கம் தரும். 2வது வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் யோகா. அவ்வாறு நீங்கள் அந்த பள்ளியை நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 10 விதமான யோகாக்களை சொல்லி கொடுத்து அதிலேருந்து என்ன நீங்கள் அந்த மாணவர்கள் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை வந்து நீங்கள் விரிவாக நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த பதிவேடு தான் செல்ஃப் டெவலப்மெண்ட் யோகா என்று சொல்வது. ஆக முதல் பருவத்தில் 4 தாள்கள் நீங்கள் எழுத இருக்கிறீர்கள். ஒரு டெசர்டேஷனுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்க போகிறீங்க. தென் ப்ராக்டிக்கலுக்குன்னு பார்த்தம்போது 2 பதிவேடுகளை நீங்கள் எழுத வேண்டும். ஒரு பதிவேடு 2 வாரம் ஒரு பள்ளிக்கு சென்று பள்ளியிலுடைய அந்த அமைப்புகளை உற்று நோக்கி அதை மையப்படுத்தி எழுதுவது. மற்றொன்று அவ்வாறு அந்த பயிற்சிக்கு செல்லுகிற பொழுது அந்த மாணவர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்கப்பட்ட யோகா சார்ந்து பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த ஆசனங்களை மையப்படுத்தி எழுதுவது. இதுதான் முதல் பருவத்திலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ டெஸ்டினேஷன் பொறுத்தளவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ நான் சொன்ன பிரகாரம்
உங்களுக்கு வந்து வழிகாட்டி ஆசிரியர் ஒதுக்கப்படுவார். அந்த வழிகாட்டி ஆசிரியரிடம் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுடைய ஆய்வு சம்பந்தமான உங்களுக்கு கலந்துரையாடல் செய்து எந்த தலைப்பில் நீங்கள் எந்த களங்களில் நீங்கள் ஆய்வு செய்வீர்கள் என்பதை அந்த வழிகாட்டி ஆசிரியர் நீங்களும் கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் 2 தலைப்புகளை நீங்கள் தயார் செய்து அதை அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வர் தமிழில் அமைந்த அந்த குழுவிடம், ஆராய்ச்சி குழுவிடம் நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த குழு ஆனது அதை பல்கலைக்கழகத்துக்கு அது பரிந்துரை செய்து பல்கலைக்கழகம் உங்களுக்கு ஒரு தலைப்பை வழங்குவார்கள். அந்த தலைப்பை நீங்கள் வைத்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய 3 பருவத்திலும் நீங்கள் அந்த ஆய்வை சிறப்பாக செய்து இறுதி பருவத்தில் அந்த ஆய்வு கட்டுரையை, ஆய்வு புத்தகத்தை நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப வேண்டும். ப்ராக்டிக்கலை பொறுத்தவரை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். ப்ராக்டிக்கம் பொறுத்தவரை நீங்கள் 2 வகையான அந்த பதிவேடுகளை எழுத வேண்டும் என்று சொன்னால், ஒன்று வந்து ஃபீல்டு இம்மர்ஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொன்னோம் நம்ம அதில், 2வது செல்ஃப் டெவலப்மெண்ட் யோகா. இந்த 2 ரெக்கார்டும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டான ரெக்கார்ட்ஸ். இதில் இந்த ரெக்கார்டை எப்படி எழுதணுங்கிற விஷயத்தை மற்ற ஒரு காணொளியில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம் நாங்கள். அதில் இப்போ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழ் அல்லது ஆங்கிலம் இந்த 2 மொழிகளில் நீங்கள் தேர்வுகளை எழுதலாம். நீங்கள் அதில் அட்டெண்டன்ஸை பொறுத்தவரை பல்கலைக்கழகம் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் முழுக்க அட்டெண்டன்ஸ் என்பது வந்து 80% வருகை புரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு புரிந்திருக்கிறவர்களைத்தான் முதல் பருவத்திற்கு தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் வருகை பதிவேடை மையப்படுத்தி பல்கலைக்கழகம் நுழைவுச்சீட்டு வழங்கும். எக்ஸாமினேஷன் மோட பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அடிப்படையில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ ஷார்ட் ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஷார்ட் ஆன்சர் அண்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ டைப் கொஷின்ஸில் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இப்போ சொல்கிறோம். நம்ம அதில் என்னென்ன மாதிரியான உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்குகிறார்கள் என்று பார்த்தோம்னா, எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் 70 மதிப்பெண்கள் நீங்கள் தியரியாக எழுத வேண்டும். 30 மதிப்பெண்கள் இன்டர்னல் மார்க் பேஸ் பண்ணி இருக்குங்க. இதில் அந்த 30 மார்க் எந்த அடிப்படையில் அவங்க வழங்குகிறாங்கன்னு பார்த்தோம்னா, 10 மார்க் கிளாஸ் டெஸ்ட்டு, 5 மார்க் அசைன்மெண்ட்டு, 10 மார்க் செமினாரு, 5 மார்க் அட்டனன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் 30 மார்க் உங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்கள் உங்களுக்கு 30 மதிப்பெண்கள் வழங்குவாங்க. 70 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. நீங்கள் அதில் சரி, இந்த 70 மார்க்கும் எப்படி இருக்கும் இன்னும் பார்த்தோம்னா, நமக்கு உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 கொஷின்ஸை வந்து 3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு 5 மார்க்கு, 5 15 மார்க் உங்களுக்கு. இது வந்து நான் கேட்டிங்கன்னா, இது வந்து ஷார்ட் ஆன்சராக இருக்கும். இது இல்லாமல் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க்கு. அப்போ 5 1 5 மதிப்பெண்கள். இது அப்ஜெக்டிவ் டைப்ஸில். அடுத்து ஷார்ட் ஆன்சரில் பொறுத்தளவில் உங்களுக்கு 5 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. அது 35 15 மார்க்கு. அப்போ ஏற்கனவே ஒரு 5, இது ஒரு 15 20 மார்க் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எஸ்ஏ டைப் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா, அது இன்டர்னல் சாய்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. 5 கொஷின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின்ஸ்க்கு 10 மார்க்குங்கிற அடிப்படையில் 5 கொஷின்ஸ்க்கும் 50 மார்க்கு. அப்போ ஆக மொத்தம் 70 மதிப்பெண்களை நீங்கள் தியரியாக சந்திக்கிறீர்கள். 30 மதிப்பெண்கள் இன்டர்னல் மார்க்காக உங்களுக்கு இருக்கும். முதல் பருவத்தில் 400 மதிப்பெண்களை நீங்கள் எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். தேங்க்யூ.
உங்களுக்கு பதிவேடு சார்ந்த விஷயங்களை வேறு ஒரு காணொளியில் பதிவிடுகிறோம். நன்றி மாணவர்களே.